பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. முப்பது கோடி ஜனங்களின் சங்கம், முழுமைக்கும் பொதுவுடைமை. 30 கோடி ஜனங்களின் சங்கம், முழுமைக்கும் பொதுவுடைமை. ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கொரு புதுமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கொரு புதுமை. வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. ஸோ ஆகஸ்ட் 15 இன்னைக்கு என்ன நாள்? இண்டிபெண்டன்ஸ் டே. நம்ம தேசிய கொடியில் 3 கலர் இருக்குல்ல, அதில் முதல் கலர் என்ன கலர்? ஆரஞ்சா? ஆரஞ்சா? நம்ம தேசிய கொடியில் 3 கலர் இருக்குல்ல, அந்த 3 கலரில் ஃபர்ஸ்ட்டில் ஒரு கலர் இருக்குல்ல, அது என்ன கலர்? ஆரஞ்சா? ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஆரஞ்சு கலரா? ஆரஞ்சா? நல்லா சொல்லுங்க. ஆரஞ்சா? யார் சொல்கிறீங்க பாப்பா? ரெட்டா? ஆரஞ்சு கலரா? ஸோ அது ஆரஞ்சு கலர் கிடையாது. என்ன கலர் கிடையாது? ஆரஞ்சு கலர் கிடையாது. என்ன கலர்? சேஃப்ரான். சொல்லுங்க. சேஃப்ரான். காவி நிறம். என்னது? காவி நிறம். நீங்கள் மறக்கவே கூடாது, சரியா? என்ன கலர் அது? இது என்னது? சாவி. அது வந்து காவி. என்னது? இனிமேல் மறக்கவே கூடாது. யார் கேட்டாலும் அது என்ன கலர்னு கேட்டால் என்ன சொல்லணும்? காவி நிறமா ஆரஞ்சு நிறமா? காவி நிறம், சரியா? எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? அது ஆரஞ்சு கலர் அப்படி சொல்கிறாங்க. நம்ம தேசிய கொடியில் 3 கலர் இருக்குது, அதில் முதல் கலர் என்ன கலரு? காவி நிறம். மறக்கவே கூடாது. என்ன? காவி நிறம். இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் இண்டிபெண்டன்ஸ் டே நினச்சிடும் அழகாக கொண்டாடுறோம். என்ன செய்கிறோம்? நீங்கள் எல்லோரும் அழகாக வரைஞ்சி அழகாக நல்ல முறையில் என்ன செஞ்சுருக்கீங்க? அழகாக வரைஞ்சி நம்ம என்ன செஞ்சீங்க? இன்றைக்கி நல்ல முறையில் வந்து நம்ம ஸ்கூலில் கலந்துக்கிட்டீங்க. இன்றைக்கி யாருமே ஸ்கூலுக்கு லீவு போடாமல் நம்ம ஸ்கூல் விழாவில் வந்து கலந்துருக்கீங்க. ஸோ நம்ம பள்ளி நிர்வாகம் சார்பாக நான் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பள்ளிக்கு தேசிய கொடி ஏற்றக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரும் பார்த்தா நம்ம என்னோட தம்பி வசாப், சரியா? திரு வசாப் அவர்கள், இன்ஜினியர் வசாப் வச்சுருக்காங்க. அவங்க வந்திருக்காங்க. அவங்க கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதை படிச்சுட்டு இப்போ எங்கே இருக்காங்க? எங்கே ஒர்க் பண்ணுறாங்க? எந்த நாட்டில் இருக்காங்க? துபாயா? இந்தியாவா? நம்ம தம்பி அமெரிக்காவில் என்ன செய்கிறாங்க? சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. எப்போவாது தான் ஊருக்கு வருவாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டேக்காக என்ன செஞ்சுருக்காங்க? நம்ம ஸ்கூலில் வந்து நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறாங்க, சரியா? அவங்க இப்போது தேசிய கொடி ஏற்றி வைப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பள்ளி தாளாளர் சார்பாகவும் பள்ளி முதல்வர் சார்பாகவும் நம்ம பள்ளி ஆசிரியர்கள், பணியாளர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
நேஷனல் anthem. நான் படிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன நாள்? சுதந்திர தின நாள். இந்த சுதந்திரத்துக்கு மிகவும் கஷ்டப்பட்ட நமது முன்னோர்கள் மகாத்மா காந்தி மற்றும் பல தலைவர்கள் நமக்காக கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை கொண்டாடுற இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அவங்கள எல்லாரையும் நினச்சி பார்க்கணும். அவங்க பட்ட கஷ்டங்களை நினச்சி பார்க்கணும். அதில் இருக்கிற வழிகளை நினச்சி பார்க்கணும். நம்ம இப்போ சுதந்திரமாக நம்ம நினச்ச மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உதவுன அந்த தலைவர்களோட தியாகங்களை நினச்சி பார்க்கணும். இங்கே அது தாண்டி நம்மளோட விருப்பப்படி நடந்துக்கிறதுக்கு உதவுகிற நம்ம இந்திய அரசாங்கம், நம்மளோட இந்திய மக்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம், நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ப நடத்துகிற அந்த அரசாங்கம், அதை உருவாக்கி தந்த தலைவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். அதுதான் இந்த நாளுடைய மிக முக்கியமான நினைவாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த நாளில் நம்ம இந்த நாட்டில் எல்லா மனிதர்களும், நீங்கள் பிளட்ஜ் சொல்லும்போது என்ன சொன்னீங்க? ஆல் இண்டியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ எல்லாருமே ஒரு சகோதரர்களாக வாழணும். அது யாராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவங்க எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அவங்க என்ன வழிபாடு பண்ணாலும் சரி, அவங்க முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், இல்லை எந்த இதாக இருந்தாலும் எல்லாரும் எப்படி இருக்கணும்? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கணும். அவங்கள எல்லாருமே மதிக்கணும். அவங்க ஒரு வழிபாடு பண்ணாங்கன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம குரானில் என்ன சொல்லியிருக்கு? லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அப்படின்னா என்ன? எங்கள் வழி, உங்கள் வழி. அதையும் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும், இதையும் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீங்கள் ஃபாலோ பண்ணுறத நீங்கள் நிறுத்தக்கூடாது. ஓகே? எல்லாரும் இன்னைக்கு இந்த சுதந்திரம் வாங்கி தந்த தலைவர்களை நினைவு கூர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சுதந்திர நல்வாழ்த்துக்கள். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். ஆயிரம் உண்டிங்கு ஜாதி, ஏனில் அந்நியர் வந்து
புகழ் என்ன நீதி, ஆயிரம் உண்டிங்கு ஜாதி, எண்ணில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர், ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவர்க்கும் தாழ்வே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவர்க்கும் தாழ்வே. நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும். நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம்.
அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் அனைவரும் பெருமையுடன் கொண்டாடும் நமது நாட்டின் 79வது சுதந்திர தினம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் நமது நாட்டிற்கு பல வீரர்களின் தியாகத்தால் சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திரம் கிடைக்க பல ஆண்டுகள் பல போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அந்நாளில் நமது முன்னோர்கள் பட்ட கஷ்டங்களையும் அவர்களின் வீரத்தையும் தைரியத்தையும் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். கஷ்டப்பட்டு கிடைத்த சுதந்திரத்தை நாம் பாதுகாப்பது நமது கடமை. இன்றைய இளம் தலைமுறையினர் கல்வி ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கினால் நமது நாடு வல்லரசு நாடாக மாறும் என்று கூறி இந்த சுதந்திர தின விழா நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். முதலாவது கிராத். அவுது பில்லாஹி மினஷைத்தான் இர்ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்து இல்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மான் இர்ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். அடுத்ததாக இங்கிலீஷ் பிரேயர் ரினாஃப். All praise, attendance be to Almighty God, Allah Mofesius, Allah Mofesius, one of the male of Lajiman. You alone, you worship, and you alone has guided to the right path. திருக்குறள் ஹக்கீமா. தக்கா தகவில என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் கேடில் வெல்செல்வன். கல்வி ஒருவருக்கு மாடல்ல பச்சை அவை. செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செலுத்தி எல்லாம் தலை. குடும்பத்தில் சமூகத்தில் மற்றும் நாட்டில் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் கிடைக்கும் என்று பேச 2ஆம் வகுப்பு மாணவி KH மரியம் என்ற மாணவியை பேச அழைக்கிறேன். ஒற்றுமையே பலம். இந்தியா நமது தாய்நாடு. நமது நாட்டில் ஏகப்பட்ட மாநிலங்கள் உள்ளன. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏகப்பட்ட மாவட்டங்கள் உள்ளன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏகப்பட்ட ஊர்கள் உள்ளன. ஒவ்வொரு ஊரிலும் ஏகப்பட்ட கிராமங்கள் உள்ளன. ஒவ்வொரு கிராமத்திலும் ஏகப்பட்ட தெருக்கள் உள்ளன. ஒவ்வொரு தெருவிலும் ஏகப்பட்ட வீடுகள் உள்ளன. ஒவ்வொரு வீட்டிலும் ஏகப்பட்ட உறவுகள் வாழ்கிறார்கள். நமது நாட்டில் ஏகப்பட்ட மரங்கள் சாடிகள் மொழிகள் பண்டிகைகள் உள்ளன. வீடோ நாடோ கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நாம் அனைவரும் இந்தியர்கள். நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு தனிமரம் தோப்பா காடு. ஒரு கை தட்டினால் ஓசை வருமா? வராது. 2 கை தட்டினால் தான் ஓசை வரும். 5 விரல் ஒன்றாவதுக்கு இல்லையே. ஆனாலும் 5 விரலும் சென்று அந்த கையை வச்சு எல்லா வேலையும் செய்ய முடியும். எனவே நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து நமது நாட்டை முன்னேற்ற இந்த நல்ல நாளில் சபனமேற்போம். நன்றி. மயில் இந்தியாவின் தேசிய பறவை. மயில் பற்றி தனது மழலை குரலில் பேச வருகிறார் நமது பள்ளியின் LKG மாணவி நிஃபா தஸ்னி. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்களோட பேச வந்த தலைப்பு மயில். மயில் இந்தியாவின் தேசிய பறவை. மயில் மிகவும் அழகான பறவை. மலை மேத்த பார்த்தவுடன் மயில் நடனமாடும். ஆண் மயிலுக்கு நீட்ட தொகை இருக்கும். மயில் தொழில் கண் போன்ற வடிவில் காணப்படும். எமது தேசிய பறவை மயிலை பாதுகாப்பு நமக்கு கடமையாகும். நன்றி. மயில் நமது நாட்டில் தேசிய பறவை. மயில் கழுத்து உயரமானது. மயில் கண்ணில் தெரியாம இருக்கும். மயில் அழகான தோட்டமுடையது. மயில் எழுப்பு மொழி அகவல் எனப்படும். நமது நாட்டின் ஒற்றுமை சுதந்திரம் இவற்றின் அடையாளமாக விளங்கும் தேசிய கொடியின் சின்னங்கள் குறித்து பேச வருகிறார் நமது பள்ளி மாணவன் ஜும்மா. நமது தேசிய கொடியில் 3 வண்ணங்கள் உள்ளது. காவி நிறம், வெள்ளை நிறம் மற்றும் பச்சை நிறம். காவி நிறம் நம்ம நாட்டின் நமது வீரர்களின் தியாகத்தை குறிக்கிறது. வெள்ளை நிறம்
நம்ம நாட்டின் அமைதியையும் சமாதானத்தையும் குறிக்கிறது. பச்சை நிறம் நம்ம நாட்டின் வளத்தையும் வளர்ச்சியையும் குறிக்கிறது. நம்ம தேசிய கொடியில் நடுவே உள்ள சக்கரத்தின் பெயர் அசோகா சக்கரம். அசோகா சக்கரத்தில் 24 அச்சுகள் உள்ளது. அசோகா சக்கரத்தின் நிறம் நீலம். நன்றி. இனிய சொல் நமது மனங்களை கவர்ந்து நமது வாழ்க்கையை இனிமையாக்கும். அப்படிப்பட்ட இனிய சொல் பற்றி உங்கள் முன் பேச வருகிறான் மாணவன் அஸ்ஃபக். இனிய சொல் மனதை மகிழ்ச்சியாக்கும். இனிய சொல் தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். இனிய சொல் மனதுக்கு ஆறுதல். போதுமா? இனிய சொல் மனதை மகிழ்ச்சியாக்கும். இனிய சொல் தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். இனிய சொல் மனதுக்கு ஆறுதல் அளிக்கும். இனிய உலகாக எண்ணாத கூறல் கனி இருப்ப காய்கவ தச்சி. இனிய சொற்களை இருக்கும்போது அவற்றை பேசாமல் கடுமையான சொற்களை பேசுவது சுவையான கனி இருக்கும்போது அதை சாப்பிடாமல் காயை சாப்பிடுவதற்கு சமம் என்று கூறியுள்ளார் திருவள்ளுவர். செல்போன் நன்மைகள் பற்றி பேச வருகிறான் என் பள்ளி மாணவன் PM இசாக். இன்னைக்கு கையில் வாட்ச் கிட்ட தேவையில்லை. ஃபோனில் மணி என்ன பார்த்துக்கலாம். இன்றைக்கி என்ன டேட்டு கேலண்டரை தெரிந்து கொள்ள தேவையில்லை. ஃபோனில் டேட் என்ன பார்த்துக்கலாம். இன்னைக்கு நான் வீட்டு ஃபங்க்ஷனில் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து கடையில் கொடுத்து பிரிண்ட் எடுக்க தேவையில்லை. ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து எப்போ வேணா பார்க்கலாம். இந்நைட்டு திடீர்னு கரண்ட் போயிட்டு நான் டார்ச் லைட்டை தேட தேவையில்லை. ஃபோனில் லைட் அடித்து வெளிச்சத்தை கொண்டு வரலாம். பணம் தேவைன்னா பேங்க்கு தேவையில்லை, ஏடிஎம்க்கும் தேவையில்லை. ஃபோனில் ஜிபே மூலமாக அனுப்பிக்கலாம். இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, வயசானவங்க இருந்தாலும் சரி, தகவல் சொல்ல கஷ்டப்பட தேவையில்லை. ஃபேஸ்புக்கில் அனுப்பிக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிக்கலாம். ஒரு மெசேஜை தட்டி விட்டாலே போதும். எங்கேயாச்சும் வழி தெரியல, நீ ஆட்டையும் கேட்க தேவையில்லை. ஃபோனில் கூகுள் மேப் யூஸ் பண்ணி இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம். இப்படியே செல்ஃபோன் நன்மை அடிக்கிட்டே போகலாம். நேரம் காலம் கருத்திற்கொண்டு நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி. செல்போனின் தீமையை பற்றி பேச வருகிறான் என் பள்ளி மாணவன் ரசீன். செல்போனில் உள்ள நன்மைகளை பற்றி என் நண்பன் நிறைய சொன்னான். எந்த அளவு நன்மை உள்ளதோ அதே போல தீமைகளும் உள்ளது. அதை பற்றி நான் இப்போது பேச போகிறேன். நம் அனைவரும் செல்போனை மிகவும் விரும்புகிறோம். அதை நல்ல வழியில் அளவாக பயன்படுத்தினா தப்பில்லை. ஆனால் நம்ம மனுஷரும் 24 மணி நேரம் செல்லை கிடந்து நம்ம பொண்ணான நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் வீணாக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நேரம் கேம்ஸ் விளையாடும், ரொம்ப நேரம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பார்க்குறோம். தூக்கம் வந்தால் கூட தூங்காமல் நைட்டு 12 மணிக்கு மேலேயும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய ஸ்கூலில் புத்தகத்தை தாண்டி ஹோம்ஒர்க் ஆக்டிவிட்டி எல்லாம் செல்ஃபோனை பார்த்து செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் மாணவர்கள் செல்ஃபோனை ரொம்ப நேரம் பார்த்து கண்ணை ஒம்பாக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிறைய மாணவர்கள் கண் பிரச்சனை காரணமாக சின்ன வயசுலேயே கண்ணாடி போட்டு வயசானவங்க மாதிரியே தெரியுறாங்க. இன்றைக்கி நிறைய தாய்மார்கள் நிலவை காத்தி சோறு ஊற்றாமல் சோம்பேறித்தனத்தால் செல்ஃபோனை காத்தி சோறு ஊற்றுறாங்க. தொட்டில் பழக்கம் சுருகாது வரை என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே செல்ஃபோனை அளவாக பயன்படுத்துவோம். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சி என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி. ஒழுக்கம் நமது வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றும். ஒழுக்கத்தின் அவசியத்தை பற்றி பேச வருகிறார் அமீன். ஒழுக்கம் என்பது ஒரு நல்ல பழக்கம். நல்ல செயல்களை செய்வது ஒழுக்கம். என்மையாய் வாழ்வது ஒழுக்கம். அணையத்தோடு இருப்பது ஒழுக்கம். பிறரை மன்னிப்பது
ஒழுக்கம். பிறர் செய்த உதவியை மறக்காமல் இருப்பது ஒழுக்கம். நல்ல உடை அணிவது ஒழுக்கம். இனிய சொல் பேசுவது ஒழுக்கம். நேரத்துக்கு போய் தூங்குவது ஒழுக்கம். காலையிலே சீக்கிரமாக எழுவது ஒழுக்கம். ஆசிரியரை பேசுவது ஒழுக்கம். குறம் பேசாமல் இருப்பது ஒழுக்கம். ஒழுக்கம் இழுப்பும் தரலான் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். கல்வி என்பது சமூகத்திற்கு ஒளி. கல்வியால் வாழ்க்கையை மாற்றலாம். அப்படிப்பட்ட கல்வியை பற்றி பேச மாணவன் முசைப்பை மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கல்வி சிறப்புகள். கல்வி என்பது மிகவும் முக்கியமானது. கல்வி இல்லாமல் வாழ்க்கை முழுமையாகாது. கல்வி நமக்கு நல்ல அறிவை கொடுக்கும். கல்வி நமக்கு மரியாதை கொடுக்கும். கல்வி நமக்கு கண்ணியம் கொடுக்கும். கல்வி நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். கற்க கசர கப்பவை கச்சப்பின் இருக்க அதற்கு தக. அதாவது நல்லதை படித்து அதனை வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம். நமது மகாகவி பாரதியார் ரவுத்திரம் பழகு, அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். ரவுத்திரம் பழகு என்னும் தலைப்பில் பேச அகிலை அழைக்கிறேன். ரவுத்திரம் பழகு. ரவுத்திரம் என்பது ஒரு வகையான நியாயமான கோபம் அல்லது நியாயமான ஆத்திரம். நமக்கோ அல்லது நம் கண் முன்னாடி வேறு யாருக்கோ தவறு அல்லது அநியாயம் நடக்கும்போது அதை கண்டு துணிவுடன் தட்டி கேட்பதுதான் ரவுத்திரம். இன்னைக்கு வெளியே ஒரு அநியாயம் நடக்கும்போது நமக்கு எதுக்கு ஊர்வாம்புன்னு கடந்து போயிட்டே இருக்கோம். இது கோழைத்தனம் இல்லையா? நாளை இது நமக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதற்காக எப்போதும் கோபப்படணும்னு தட்டி கேட்கணும்னு நான் சொல்லவில்லை. தட்டி கேட்கின்ற இடத்தில் தட்டி கேட்க தான் வேண்டும். ஃபைட் ஃபார் த ரைட். கடன் அன்பை முறிக்கும் என்பது பழமொழி. அந்த பழமொழியை பற்றி விளக்கம் தர மாணவன் ஹிலாலை மேடைக்கு அழைக்கிறேன். கடன் வாங்கி வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நடத்தலாம் என்று சிலர் கடன் வாங்குகிறார்கள். கடன் வாங்குவது கிணற்றில் குதிப்பதற்கு சமம். கரையேற வழி இருக்காது. நடு கிணற்றில் தத்தளிப்போம். நிலை தடுமாறி போவோம். வட்டி ஏறிக்கொண்டே போகும். அதனால் இரத்த அழுத்தமும் ஏறிக்கொண்டே போகும். அவமானம் அசிங்கம் ஏற்படும். எனவே கடன் விஷயத்தில் கவனமாக இருப்போம். கடன் வாழ்க்கையை திசை மாற்றிவிடும். கடன் விஷயத்தில் இறைவனை அஞ்சுங்கள். யா அல்லாஹ், கவலையை விட்டு துன்பத்தை விட்டு பலவீனத்தை விட்டு சோம்பேறித்தனத்தை விட்டு கடன் சுமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள். நமது நாட்டின் வளர்ச்சியும் முன்னேற்றமும் எங்களை போன்ற குழந்தைகள் கையில்தான் உள்ளது என கூற வருகிறான் ஹம்தான். இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள். இன்னைக்கு குட்டகதிர்கா மாதிரி இருக்கும் நாங்கள் தான் நம்ம நாட்டோட நாளைய தலைவர்கள். இன்னைக்கு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கும் நாங்கள் தான் இந்த நாட்டோட நாளைய தலைவர்கள். இன்னைக்கு ஸ்கூல் போய் கஷ்டப்பட்டு படிக்கின்ற நாங்கள் தான் இந்த நாட்டோட நாளைய தலைவர்கள். இன்னைக்கு எந்த கவலையும் இல்லாமல் சிரித்த முகத்தோடு இருக்கும் நாங்கள் தான் நாளைய தலைவர்கள். எனவே நாளைய தலைவர்களை நாம் எல்லாம் நல்ல படித்து நாளைக்கு நல்ல தலைவர்களாக இருப்போம். நன்றி. புறம் பேசுதல் தீய பழக்கம். அதை வேரோடு வெட்டி எறிய வேண்டும் என்பதனை பற்றி பேச 3ஆம் வகுப்பு மாணவன் முஸ்தாக்கை மேடைக்கு அழைக்கிறேன். புறம் பேசுதல் என்பது ஒருவரை பற்றி அலறி இல்லாத போது குறை கூறுவது ஆகும். இது ஒரு தீய பழக்கம். புறம் பேசுவதால் உறவுகளிடையே சண்டை வரும். புறம் பேசுவது நரகத்திற்கு ஈர்த்து செல்லும் பாவம் ஆகும். எனவே மற்ற நல்ல பேருக்கும் களங்கம் விளைவிக்கு புறம் பேசும் பாவத்தை நாம் செய்யாமல் இருப்போம். நன்றி. நமது தேசிய சின்னங்கள் குறித்து பேச உமர் ஃபாரூக்கை மேடைக்கு அழைக்கிறேன். தேசிய விலங்கு புலி. நமது தேசிய பறவை. நமது தேசிய மலர் தாமரை. நமது தேசிய விளையாட்டு ஹாக்கி. நமது தேசிய பழம் மாம்பழம்.
நமது தேச நதி கங்கை. நன்றி. அன்பு என்பது மிகப்பெரிய சக்தி. அன்பே உலகாலும். அன்பால் எதையும் சாதிக்க முடியும் என பேச வருகிறார் நமது பள்ளி மாணவி ரிஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அன்பே உலகம். கத்தி, அரிவாள், துப்பாக்கி போன்ற ஆயுதங்களுக்கு தான் அதிக வலிமை உண்டு என்று நினைத்தால் அது தவறு. அதைவிட அன்புக்கு தான் அதிக வலிமை உள்ளது. கத்தி, அரிவாள் போன்ற ஆயுதங்கள் பயத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். ஆனால் வலிமிக்க அன்பானது மனதை வெல்லும். இன்னைக்கு காயப்பட்ட உடலுக்கு மருந்து போட்டால் சில நாட்களில் ஆறிவிடும். அதுபோல காயப்பட்ட மனதுக்கு மருந்து அன்புதான். நமது நாட்டு சுதந்திரம் பெற மகாத்மா காந்தி அவர்கள் துப்பாக்கியை ஏந்தவில்லை. அவர் எடுத்த ஆயுதம் அன்புதான் மிகப்பெரிய சக்தி. இன்னைக்கு ஆசிரியர்கள் மாணவர்களிடம் அன்பு காட்டினால் அந்த மாணவர்கள் நல்லா படித்து சாதனை படைப்பார்கள். அதுபோல பெற்றோர்கள் குழந்தைகளிடம் அன்பு காட்டினால் அந்த குடும்பம் நன்றாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு பணத்தால் வெல்ல முடியாததை அன்பால் வெல்லலாம். அறிவால் வெல்ல முடியாததை அன்பால் வெல்லலாம். எனவே வன்முறை இல்லாத அமைதியாக சமூகத்தை உருவாக்குவோம். அன்பு என்ற மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுப்போம். அன்பை பரப்புவோம். அன்புடன் வாழ்வோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் நல்லது செய்தால் நல்லது நடக்கும், தீமை செய்தால் தீமை நடக்கும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என உணர்ச்சிபூர்வமான ஒரு கதையை கூற வருகிறார் அல்பௌசா. முற்பகல் செய்து பிற்பகல் விளைவு. திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இதே உங்களுக்கு புரியுத மாதிரி ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு வயசான ஒருவர் இருந்தார். அவருக்கு அந்த வீட்டில் மரியாதையே இல்லை. அவர் டெய்லி திணையிலே இருப்பார். அவருக்கு ஒரு சட்டியிலே சோறு போட்டு சாப்பிட கொடுப்பாங்க. ஒரு நாள் சோறு போடு அந்த சட்டியை அந்த பெரியவர்கிட்ட கேட்டாங்க. அந்த பெரியவர் எல்லா இடத்துலையும் தேடினாங்க, அது கிடைக்கவில்லை. உடனே அவரோட மருமகள் அந்த பெரியவரோட பெரிய பாடாக இருக்கு, ஒரு சட்டியை கூட ஒழுங்காக வச்சிருக்க தெரியல அப்படின்னு புலம்புறாங்க. உடனே அந்த பெரியவரோட மகன் தந்தையை நோக்கி, சட்டி எங்கே, சோறு வேணுமா வேண்டாமா, நீ பட்னி போட்டால் தான் சரி வேணும்னு நினைக்கேன் அப்படின்ட்டு அடிக்க கை ஓங்கினா. அப்பொழுது அந்த பெரியவரோட பேரன், அப்பா அப்பா நான் தான் அந்த சட்டியை ஒழித்து வச்சேன், ஏண்டா சாப்பாடு சட்டியை ஒழித்து வச்சேன் எல்லாரும் கேட்க, அப்பா நாளைக்கு உங்களுக்கு வயசாயிட்டுனா இதே மாதிரி தான் உங்களுக்கு சோறு போடணும், அதனால தான் அந்த சட்டியை ஒழித்து வச்சேன். முற்பகல் செய்து பிற்பகல் விளைவு. திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நன்றி. கரிகால சோழ அரசரை பற்றி சில குறிப்புகள் சொல்ல வருகிறார் நம் பள்ளி மாணவன் சமீம். கரிகால சோழன் ஒரு மிகச்சிறந்த மன்னர். தமிழ்நாட்டில் உள்ள மிக பழமையான கல்லணையை இவர்தான் கட்டினார். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. எதிரிகள் கொடுத்த தீயிலிருந்து தப்பிக்கும் போது அவர் 2 கால்களும் கருகி போன. அதனால் இவர் கரிகால சோழன் என்று அழைக்கப்பட்டார்.
நம்ம பள்ளியில் ஒவ்வொரு வருஷமும் பட்டிமன்றம் நடத்துகிறோம். ஸோ நம்ம பள்ளி மாணவர்கள் இதில் வந்து சேர்வதற்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பள்ளியில் பேசக்கூடிய மாணவர்கள் ஏற்கனவே ஏ ஹாஜரா எம் ஹாஜரா இந்த 2 பிள்ளைகளுக்கும் 2 மாணவர்களுக்கும் 4வது பட்டிமன்றம். அதே மாதிரி பசரியா ஏற்கனவே ஒரு பட்டிமன்றம் பேசியிருக்காங்க. ஸோ ரைகான் ராசிகா ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேச போகிறாங்க. ஸோ ரைகான் ராசிகா எப்படி பேச போகுதுன்னு கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். இன்றைக்கி பட்டிமன்றம் பார்த்திங்கன்னா குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் சொத்தா சொந்தமா அப்படிங்கிறத பட்டிமன்றத்தை தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 2மே தேவை தான், ஆனால் எது முதன்மையானது அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பேசுவதற்கு சொத்து தான் முக்கியம் அப்படின்னு பேசுவதற்கு மாணவி ஏ ஹாஜராவை அழைக்கிறேன். நடுவரே, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் சொத்துக்களே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இன்னைக்கு எல்லா ஆம்பளைகளும் நாயா பேயா வேலை செய்கிறார். எதுக்கு? சொத்து சேர்க்கதான். அதிலையும் பொம்பளை பிள்ளை பெற்றவங்கள பார்த்து கேட்கவே வேண்டாம். என் பிள்ளைக்கு நகை நட்டு சேர்த்து 50 பவுன் போட்டு ஜாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான் ஒவ்வொரு நாளும் படாத பாடுபட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சொத்து இருந்தால் தான் சொந்தக்காரங்களே மதிப்பாங்க. இன்னைக்கு 1 கிராம் தங்க விலை எவ்வளோ தெரியுமா நடுவரே? உங்களுக்கு தான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையாச்சே, அதனால் உங்களுக்கும் தெரியும். நல்ல வேலை நடுவரே, உங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னா நீங்களும் வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு வேலை செய்யணும். இன்னைக்கு நம்மக்கிட்ட சொந்த வீடு இருக்கணும், அதுவும் காங்கிரீட் போட்ட வீடாக தான் இருக்கணும். அப்போ தான் சொந்தக்காரங்க முன்னாடி கெத்தாக வாழ முடியும். அதுபோல் நம்மக்கிட்ட சொந்த பைக்கு இருக்கணும். அதனால் சொந்தத்தை விட பந்தத்தை விட யானை தந்தத்தை போல் மிக விலை உயர்ந்த சொத்து தான் நடுவரே ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சொந்தக்காரங்க கிட்ட போயிட்டு கடன் கேட்டு பாருங்கள், நயா பைசா கூட தர மாட்டாங்க. லட்சக்கணக்கில் பணம் வச்சுருப்பாங்க. ஆனால் யாராச்சும் போய் கடன் கேட்டால் ஐயையோ போன வாரம் வந்து கேட்டிருக்க கூடாதா, முந்தானைத்து தான் கையில் இருந்த எல்லா காசையும் என் பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினேன் என்று போய் சொல்வார்கள். இன்றைக்கி சொந்தக்காரவங்க கிட்ட போயிட்டு டவுனுக்கு போகணும் ஜங்ஷனுக்கு போகணுன்னு சொல்லி பைக்கு கேட்டு பாருங்கள், தருவாங்க. ஆனால் மனசார தருவாங்களா? வேற ஒருத்தன் அப்பப்போ வந்து பைக்கு கேட்டுட்டு இருக்கான், சொந்தமாக ஒரு பைக்கும் வாங்கி தொலைய மாட்டேங்கிறான் என்று மனசுக்குள்ளேயே திட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பட்டிமன்றத்தில் காசு 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 என்று கூவினேன், அப்பவும் எனக்கு தீர்ப்பு கொடுக்கல. போன பட்டிமன்றத்தில் பணம் 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 தான் முக்கியம் என்று தொண்டை கிளியே பேசினேன், அப்பவும் எனக்கு தீர்ப்பு கொடுக்கல. இப்போ சொத்து சொத்து சொத்துன்னு எல்லாருக்கும் நச்சு நடுமண்டையில் ஏறுற மாதிரி பேசியிருக்கேன். இப்பவும் எனக்கு நியாயமான தீர்ப்பு கொடுக்கணும், இல்லைன்னா நான் சுப்ரீம் கோர்ட் வரையும் போவேன் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஹாஜரா. ஸோ அழகாக சொன்னாங்க. சாருக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான், அதனால் சார் வந்து பிரச்சனை இல்லை. இதுவே சாருக்கு நிறைய பொம்பளை பிள்ளை இருந்தால் என்ன ஆகும், சார் எவ்வளோ கஷ்டப்படணும்னு சொன்னாங்க. ஸோ வந்து ஏ ஹாஜரா வந்து என்னை தப்பாக நினச்சிட்டாங்க. ஏதோ நான் வந்து எல்ஐசியில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகி 60 வயசில் பென்ஷன் வருதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு 30 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் சாருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாப்புல, கம்மா போட வேண்டிய இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாப்புல. ஸோ அதனால் இன்ஷாஅல்லாஹ் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அடுத்து வந்து சொந்தம் தான் அப்படின்னு பேசுவதற்காக அடுத்து நம்ம பள்ளியில் முதல்ல பட்டிமன்றத்தில் பேசக்கூடிய ரைகான் ராசிகாவை நான் வந்து மேடைக்கு அழைக்கிறேன். நடுவரே, அரசனும் ஆண்டினா நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கிள் ஆன்ட்டி கிடையாது. அரசனும் ஒரு நாள் பிச்சைக்காரனாகலாம். இன்னைக்கு சொத்து என்பது ஒரு நிலை கிடையாது. இன்னைக்கு சொத்து இருந்தும் மேலும் சொத்து சேர்க்கணும் என்று ஆசைப்பட்டு அது பேராசையாக மாறி ஆடம்பர வாழ்க்கைக்கு சென்று வாழ்க்கையை நாசமாக போயிடும். இப்போது நான் இந்த இடத்தில் எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இன்னைக்கு ஒருவர் இறந்தால் அவரை அடக்கம் செய்வதற்கு முன் குளிப்பாட்டி கஃன் துணியில் சுற்றி தொழுகை நடத்தி பின் அடக்கம் செய்வார்கள். இது எல்லாம் யார் செய்வார்கள்? சொந்தக்காரங்க தான் செய்வாங்க. நடுவரே, இறந்தவருக்கு செய்யக்கூடிய மிக சிறந்த ஒன்று துவா மட்டுமே. குறிப்பாக இறந்தவர்களின் பிள்ளைகள் துவா செய்தால் இறந்தவருக்கு பெரிய பலன் தரும். எனவே சொத்தை விட பிள்ளைகள், சொந்தங்கள், உறவுகள் தான் முக்கியம். நடுவரே, இன்றைக்கி நம்ம ஊரில் எல்லா தேர்விலும் 4 தச்சு வீடில் 4 குடும்பமும் ஒற்றுமையாக சந்தோஷமாக போதுமென்று மனமே பொன் செய்யும் மருந்தின வாழ்றதை பார்க்க முடிகிறது. அவங்க எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்கிற மாதிரி சொத்து சேர்த்து பொறுமையாக பிள்ளைகளுக்காக வளர்த்து அப்புறம் தனி வீடு வாங்கி நிம்மதியாக வாழ்வதை பார்க்க முடிகிறது.
கூட்டு குடும்பத்தில் சில நேரங்களில் பிரச்சனை வரதான் செய்யும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை மறந்துட்டு ஒற்றுமையாக வாழ்வதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு பணம் நிறைய இருக்கிற சில வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா வெளியே தேங்காய் சோறு ஆர்டர் கொடுத்து மதியம் டான்னு 1 மணிக்கு சுட சுட வந்துடும். எல்லோரும் அவசரமாக சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இதில் ஏதாவது சந்தோஷம் இருக்கா? இல்லையே. ஃபங்க்ஷன்னா எல்லோ சொந்தமும் கூடி அப்படியே பேசிக்கிட்டு இஞ்சி பூண்டை உரித்து கறியை கந்தையை பார்த்து சுத்தம் செய்து இடையில் அப்போ கருப்பட்டி சாயா குடிச்சிட்டு ஃபங்க்ஷன் வீட்டில் காலையிலேருந்து ராத்திரி முடியும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி நாங்கள் போயிட்டு வரோம் என்று சொந்தக்காரங்க சொல்லுவாங்க. அதற்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க என்ன அதுக்குள்ளே வா நைட்டு சாப்பிட்டுட்டு போகலாமே என்று ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது எவ்வளோ இனிமையான ஒரு வாழ்க்கை நடுவரே. என்னத்தான் ரூபாயை செலவழித்து தேங்காய் சோறு செய்தாலும் அது வயிறு தான் நிறையும். ஆனால் நம்ம சொந்தக்காரங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் எல்லா வேலையும் நல்லபடியாக செய்ததுக்கு அப்புறம் சொந்தக்காரங்க நம்ம மனசு நனைஞ்சு விடும். வயிறு நனைஞ்சால் அது கொஞ்சம் நேரம் தான், ஆனால் மனசு நனைஞ்சால் அது ரொம்ப நேரம். எனவே சொத்தை விட சொந்தமே குடும்ப மகிழ்ச்சிக்கு துணையாக இருக்கணும்னு வாய்ப்பு கூடி விடை பெறுகின்றேன். நன்றி. ரைகான் ரசிகா முதல்ல பேசினாப்புல. ஸோ நான் என்னமோ ஒரு 4 வரி பேசிட்டு போய் உட்காந்துரும் பார்த்தா நல்ல அழகாக பேசினாப்புல. ஸோ சொந்தம் தான் முக்கியம்னு ஆணித்தரமாக பேசினாப்புல. ஸோ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தெருக்குள்ளே போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிற ரைகான் ரசிகா சொன்ன மாதிரி வாழ்ந்தாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா 90% ஓடு போட்ட வீடு தான் இருக்கும். ஒரு சில வீடு தான் காங்கிரீட் போட்ட வீடு இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் அங்கே வாப்பா ஏதோ ஒரு பீடி கம்பெனிலையோ இல்லை எங்கேயோ ஊரில் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ பையனை 10ஆம் வகுப்பு வரையும் கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. படிக்க வச்சு அவன் நல்ல மார்க் வாங்கணுன்னா அந்த மூத்த பையனை எப்பா டிப்ளமோ படி சீக்கிரம் சம்பாதிக்கணும், எனக்கு தங்கச்சி இருக்குது, தங்கச்சியை கரை ஏற்றணும், ஏதோ நான் தங்கச்சி ஆற்றுல நடுவில் கடந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிற மாதிரி கரை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த பையனை மூத்த பையனை டிப்ளமோ 3 வருஷம் படிக்க வச்சு அவனை ஃபாரினுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அவன் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எப்படியார் தங்கச்சிக்கு நகை சேர்க்கணும்னு சொல்லி என்ன செய்கிறான், சொத்தை சேர்க்குறான். சேர்த்து தங்கச்சிக்கு நகையை போட்டு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ரூம் எடுக்கணும், உனக்கு கல்யாணம் பண்ணணும், மேலே ரூம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவன் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். 27 வயசு திருமண வயது அவன் கல்யாணம் பண்ணாமல் ரூபாயை சேர்த்து மேலே மாடி வைக்கிட்டு 30 வயசு ஆன உடனே மறுபடியும் என்ன செய்ய 30 வயசில் அவன் திருமணம் செய்கிறான். மறுபடியும் அவனுக்கு கமிட்மெண்ட் வந்துடுது, பிள்ளை பிறக்கணும், அதுக்கப்புறம் அவனுக்கு சொத்து சேர்க்கணும். இப்படி வாழ்க்கை சொத்து சேர்க்கணும்னு போயிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காங்கிரீட் வீடு தான், 1-2 வீடு தான் ஓடு போட்ட வீடு இருக்குது. அப்படியும் காங்கிரீட் வீடு என்ன செய்கிறாங்கன்னா தெருவில் அவங்க ஒரு டச்சு லைட்டாக என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் என்ன செய்கிறாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணி இழுத்து கட்டுறதை பார்க்க முடியுது. இன்றைக்கி சொத்து தான் முக்கியம் அப்படிங்கிற காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ரைகான் ராசிகா என்னென்னா ஏதோ சொந்தம் தான் பெருசு, சொத்தெல்லாம் பெருசு இல்லைன்னு பேசிட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக சொத்து தான் பெருசு, சொத்து தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பேச எம் ஹாஜிராவை மேடைக்கு அழைக்கிறேன். நடுவரே, இன்னைக்கு சொத்தை விட சொந்தம்தான் முக்கியம் என்ற வாதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு நிறைய காணும் சொத்து சேர்த்து வச்சவன் தான் 4 காசு எப்பனாலும் எப்படினாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் சொந்தத்தை சம்பாதிக்க முடியாதுன்னு பெரிய பருப்பு மாதிரி அட்வைஸ் பண்ணுவான். இன்னைக்கு எத்தனையோ கஷ்டப்படுகின்ற மக்கள்கிட்ட போய் கேளுங்க நடுவரே, சொத்தா சொந்தமானு அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, சொத்து தான் முக்கியம்னு. இன்னைக்கு நம்ம ஊரில் பணம் இல்லாமல், உணவு இல்லாமல், உடுக்க நல்ல உடை இல்லாமல் கஷ்டப்படுகின்ற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் நிறைய சொத்து வச்சுக்கிட்டு வீட்டில் பெரிய எல்இடி டிவி, 1.5 டன் ஏசி, கரண்ட்டு போனாலும் இன்வெர்டர்னு சொகுசாக வாழ்கிறாங்க. இவங்கெல்லாம் அவங்க சொந்தத்திற்கு உதவா செய்கிறாங்க இல்லையே. இன்னைக்கு சொத்து வச்சிருக்கவன் மேலும் சொத்தாக வாங்கி குவிச்சு சந்தோஷமாக வாழுறான். அவங்க பிள்ளைங்களை பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வச்சு அழகு பார்க்குறான். புகாரி ஹோட்டலு, போத்திஸு, RMKV, மந்தி, பிரியாணி, இடியாப்பம், வட்லாப்பம், ஆட்டுக்கறியில் தக்குடி, செவ்வாய்க்கிழமையான மருந்து சோறு, சீலா மீன் தின்னுட்டு சந்தோஷமாக வாழுறான். ஏன்னா அவங்க கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு நடுவரே. ஆனால் கஷ்டப்படுறவங்கெல்லாம் வாடகை வீட்டில் உட்காந்துட்டு நாமெல்லாம் சொந்த வீடு வாங்க முடியுமா? ஏப்ரல் மே மாதத்தில் என்ன வெக்கையாக இருக்குது. கஷ்டப்பட்டு ஏசி வாங்கினாலும் எப்படி கரண்ட் பில் கட்டுறதுன்னு. நம்ம பிள்ளைங்க நல்லா படித்து சொத்து சுகத்தோடு வாழணும்னு ஒவ்வொரு நாளும் பல்ல கடிச்சிட்டு ஏங்கிட்டு இருக்காங்க நடுவரே.
இன்னைக்கு நம்ம ஊரில் ஒரு சொத்து வாங்க முடியுமா நடுவரே? நம்ம ஊரில் இடம் வாங்கணும்னா தச்சு கணக்கு நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த அநியாயம். ஒரு தச்சு 10 லட்சம் 20 லட்சம்னு சொல்கிறாங்க. கேட்டாலே வயிற்றுல புளியை கரைக்குது. பேதி பிடுங்கிட்டு நான் பேசினா ரொம்ப எமோஷன் ஆகி பேசி தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிடுவேன். எனவே இறுதியாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும். நிறைய வேலைவாய்ப்பு கிடைத்து எல்லாரும் அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும்னு சொத்து தான் வேணும் நடுவரே. எனவே சொந்தத்தை விட சொத்து தான் முக்கியம்னு கூறி விடை பெறுகின்றேன். நன்றி. இம்ஹாஜரா சொத்து தான் முக்கியம். ஏன்னா எம்ஹாஜராவும் நட்சத்திர பேச்சாளர் தான் நம்ம ஸ்கூலில், ஏஹாஜராவும் நட்சத்திர பேச்சாளர் தான். சொத்து தான் முக்கியம், சொத்து தான் முக்கியம், சொந்தத்தை விட சொத்து தான் முக்கியம். நல்ல ஆணித்தரமாக பேசிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சொத்து தான் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இன்றைக்கி சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் இன்றைக்கி ஃபாரின் போகிறதையும் சொல்ல மாட்டிருக்காங்க, ஃபாரின்லேருந்து வரதையும் சொல்ல மாட்டிருக்காங்க. என்ன செய்கிறாங்க, அவங்க பாட்டு போயிறாங்க. சொல்லிட்டு போனால் சொந்தக்காரங்களாம் பார்சல் தந்துடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. அதனால் போகிறது கிடையாது. ஒரு சில பேர் ஏரோப்ளேன் ஏறுற டைமில் மெசேஜ் போட்டு விட்றது, நான் இன்றைக்கி ஊருக்கு போகிறேன் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டு விட்றது இன்றைக்கி பண்ணுறதே இல்லைங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் ஒரு அநியாயம் நடக்குது. அந்த இடத்துல கண்டிப்பாக நான் சுட்டி காட்ட ஆசைப்பட்றேன். ஏன்னா இன்றைக்கி ஃபாரின்லேருந்து ஒருத்தன் வரா இருந்தேன்னா ஏதோ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், யாருக்கும் ஃபோன் போட்டு சொல்கிறதில்ல, வீட்டுக்கும் சொல்கிறதில்ல, தன் பொஞ்சாரிட்டையும் சொல்கிறதில்ல, வீட்டில் யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் சொல்கிறதில்ல. திடீர்னு ஏதோ பிளேட்டில் ஏறி உடனே நினச்சிக்கிறான் ஊருக்கு வந்துடான். ஊருக்கு வந்துட்டு உள்ளே வந்து பார்த்தா அவங்க ஷாக்காகிறாங்க, அவள் வாப்பா ஷாக்காகிறாங்க, அவங்க கூட பிறந்தவங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லோரும் ஷாக்குறாங்க. என்னல உன் பிள்ளை உடனே சொல்லாமல் வந்துட்டாங்க, உடனே எங்கள்கிட்டயே சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். வந்த உடனே உடனே டக்குன்னு நினச்சிக்கிறான், மடன்னு பல்ல தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக பொஞ்சாரி வீட்டுக்கு போகிறான். பொஞ்சாரி வீட்டில் போய் பெல் அடித்து பொஞ்சாரிகிட்ட போய் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறான். சர்ப்ரைஸ் கொடுத்தோன்னா அது ஷாக்காகி போய் நிற்கிது. மறுபடியும் என்ன செய்கிறான், கையில் ஒரு பவுண்டில் ஒரு நெக்கில் ஒரு செயினோ ஏதோ கோல்டில் தங்கம் வாங்கி என்ன செய்கிறான் போய் கொடுக்குறான். கொடுத்து இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறான். இந்த அநியாயம் பண்ணுறான். சொல்லிட்டு வரணும். அதெல்லாம் சொல்லாமல் குடும்பத்தாள்கிட்ட சொல்லாமல் வரக்கூடாது. ஒரு வீட்டில் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, சொல்லாமல் வந்துட்டான். இப்போ நான் என் சம்மதாகிற வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லா, என் பையன் திடீர்னு வந்துட்டேன்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க, ஏற்கனவே வரும்போது உங்கள் பையன் வரும்போது எனக்கு ஒரு 6 கிராமில் செயின் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவன்கிட்ட சொல்லணும்னு வச்சுருந்தேன், அவன் சொல்லாமல் வந்துட்டான். இப்போ எங்கள் சம்மதாகிற எங்களை தப்பாக நினைப்பார அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வருத்தப்பட்டதை பார்க்க முடியுது. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னா சொந்தங்களை மதிக்கணும். இன்றைக்கி சொந்தங்கள்கிட்ட என்ன செய்யணும், ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது சொல்லி துவா செய்யுங்கன்னு சொல்லணும். சொன்னால் அவங்க கண்ணு போட்டுருவாங்களோ, அந்த காரியம் விளங்காமல் போயிருமோ அப்படின்னு நிறைய நினைக்கிறது உண்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு யாருக்காரு ஒரு ஆளுக்கு வயிறு சரியில்லை வைங்களேன், நேற்று அவன் சாப்பிடும்போது அந்த ஆள் இப்படி பார்த்துட்டே இருந்தான். அப்படி அவன் சொந்தக்காரங்களை பார்த்து சொல்கிறது, அவர் பார்த்துட்டே இருந்தார். அப்பயே தெரியும் ஏதோ நடக்க போகிறோண்டு. இன்றைக்கி பற்றியா பிடுங்கிட்டு போகுது, வாஞ்சவனுக்கு கொள்ள சிக்கல் உண்டு. இன்றைக்கி பாரு பிடுங்கிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் சொந்தங்களை என்ன செய்யணும், சொந்தங்களை அனுசரித்து வாழணும் அப்படின்னு பேசுவதற்காக ராபியத்துல் பசரியாவை மேடைக்கு அழைக்கிறேன். நடுவரே, சொத்து என்பது உயிரில்லாத ஒரு பொருள், ஆனால் சொந்தம் என்பது உயிருள்ள உணர்வு. எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு சொத்தை விட சொந்தமே முக்கியம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். சொத்தை பணத்தை கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் பாசத்தை வாங்க முடியுமா? அந்த பாசத்தின் பேர் தான் சொந்தம். நம்முடைய தாய், தந்தை, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, மாமி இவங்க எல்லாரும் நம்ம இரத்த சொந்தங்கள் தான். நம்முடைய நண்பர்கள், ஆசிரியர்கள், நமக்கு சிகிச்சைகளை அளிக்கும் டாக்டர்கள் இவங்க எல்லாரும் நம் வாழ்க்கையில் சொந்தங்கள் தான். நம் வாழ்க்கையில் சொத்துகள் நிறைய இருந்தால் சந்தோஷமாக ஆளலாம்னு நினைக்கிறோம், ஆனால் அது உண்மை இல்லை. இன்றைக்கி நம்மக்கிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, ஆனால் அது நிரந்தரம் இல்லை. இன்றைக்கி எத்தனையோ கோடீஸ்வரன் எல்லாம் சொத்தை இழந்து சுகத்தை இழந்து பிடிச்சு ஏன்தான் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்று பல பேர் புலம்புறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கி நிறைய சினிமா நடிகர்கள்லாம் 50 கோடி 100 கோடின்னு சம்பளத்தை வாங்கி சொத்து சேர்த்தவனெல்லாம் மனைவியை பிரிஞ்சு, கணவனை பிரிஞ்சு, சொந்தங்களை பிரிஞ்சு மன நிம்மதி இல்லாமல் வாழ்வதை பார்க்க முடிகிறது. நாம் தான் அவங்கள ஹீரோயினாக பார்க்கிறோம். ஆனால் அவங்கக்கிட்ட ஆடிகாரு, சொகுசு பங்களா, பணம், புகழ் எல்லாம் இருக்குது. ஆனால் பல சினிமா நட்சத்திரங்கள் எல்லாம் சொந்தத்தை பிரிஞ்சு தனிமையில் வேதனைப்படுகிறார்கள். அவங்களாம் ஹீரோ இல்லை, பெரிய ஜீரோ. பணம் இல்லாமல் சொத்து இல்லாமல் வாழ முடியாது, அது உண்மைதான். ஆனால்
சொத்தை விட நமது சொந்தம் நமது உறவுகள். இறைவன் நம்மை தனியாக படைக்கவில்லை, நமக்கு சொந்த பந்தங்களை கொடுத்தான். சிலருக்கு இறைவன் ஏகப்பட்ட சொத்தையும் பதவியையும் கொடுத்து சோதிப்பான். அந்த சொத்தை நல்ல வழியில் செலவழித்து சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து உதவி செய்தால் இம்மேலும் மறுமேலும் வெற்றி பெறலாம். எனவே நடுவரே, சொந்தம்தான் நமது பலம். நம்முடைய மகிழ்ச்சிக்கு சொத்தை விட சொந்தங்களே முக்கியம் என கூறி வாய்ப்பளித்த பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஸோ இப்போ தீர்ப்பு சொல்கிற நேரம். ஸோ எல்லாருமே அருமையாக பேசுனாங்க. ஏஜரவாக இருக்கட்டும், இந்த 4 பேருமே ரொம்ப அருமையாக பேசினாங்க. ஆனால் தீர்ப்பு ஒன்றுக்கு தான் கொடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி காலத்தில் பார்த்தோன்னா நம்ம கண்டிப்பாக தீர்ப்பு கொடுக்கணும்னா கண்டிப்பாக சொத்துக்கு தான் தீர்ப்பு கொடுக்கணும். ஏன்னா சொத்து தான் இன்றைக்கி நினச்சிது. இன்றைக்கி பணம் இல்லைன்னா திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எப்போ சொன்னார்? இப்போ ஒன்றும் சொல்லலை. எவ்வளோ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே என்ன செஞ்சுருக்காரு? திருக்குறள் அழகாக சொல்லியிருக்காரு. அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு அழகாக சொல்லியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக சொத்து தான் தீர்ப்பு கொடுக்கணும். இந்த சீட்டில் வேறு யார் நடுவராக இருந்தாலும் கண்டிப்பாக சொத்துக்கு தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் நான் அப்படி கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா என் மாணவர்களுக்கு சொத்து தான் முக்கியம், சொந்தம் முக்கியம் இல்லை அப்படின்னு தீர்ப்பு முன்னே கொடுத்தேன்னா நாளைக்கு அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் சொந்தத்தை எப்படி மதிப்பாங்க? கண்டிப்பாக சொந்தத்தை மதிக்கணும். இன்றைக்குள்ள காலத்தில் யாரும் சொந்தத்தை மதிக்கிறது இல்லை. கண்டிப்பாக சொந்தத்தை மதித்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? நமக்கு அழகாக இந்த பசரியா சொன்னாப்புல, நம்ம ரைகான் ரசியா சொன்னாப்புல, ஒருத்தர் இறந்துட்டானா சொந்தக்காரங்க தான் வராங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் என்னத்தான் பகை இருக்கட்டும், சொந்தத்துக்குள்ளே பகை இருந்தால் கூட நல்ல விஷயத்துக்கு போகட்டா கூட, அந்த வீட்டில் யாராவது இறந்துட்டானா நல்ல விஷயத்துக்கு போகட்டா கூட இந்த விஷயத்துக்கு என்ன செய்கிறாங்க? உதவி பண்ணுறாங்க. அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்க என்ன செய்கிறாங்க? அந்த இறந்த வீட்டில் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு என்ன செய்கிறாங்க? சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இப்படி உதவுறாங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் எத்தனையோ சமூக சேவை செய்கிறவங்க என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி இறந்து போயிட்டேன்னா அவங்க அவங்கக்கிட்ட சொத்து இல்லை, ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? நிறைய சமூக சேவை செஞ்சதுனால அவங்களோட இறந்ததுக்கப்புறம் தொழுகையில் அட்டன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தொழுகை பள்ளிவாசலே நிறைஞ்சி இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக நம்ம 4 காசு சேர்க்குறோமோ இல்லையோ 4 சொந்தத்தை சேர்க்கணும். அதனால் என்னோடய மாணவர்களுக்கு சொத்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக இல்லாமல் கண்டிப்பாக என்னோட மாணவர்கள் நாளைக்கு அவங்க சொந்தத்தோடு இணைஞ்சு வாழணும். அண்ணன் தம்பிக்குள்ளே எதுவும் சண்டை வராமல் அக்கா தங்கச்சி எல்லாரும் ஒத்துமையாக அக்கா தங்கச்சி சின்னப்பா சின்னம்மா எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இது பண்ணணும். என்னோட மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பெருநாள், அதாவது ரம்ஜான் பக்ரீத் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் சொந்தக்காரங்களை போய் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்து என்ன செய்யணும்? அவங்கள ஒரு விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி இன்றைக்கி சொந்தம் தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம், சொந்தமே 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 என்று தீர்ப்பளித்து இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினத்தை எங்களோடு சில பொன்னான நேரத்தை செலவழித்த அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.